ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்னுடைய செகண்ட் வீடியோ பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா மீனிங் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். தீஸ் 3 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆர் டோட்டலி யூஸ்ட் இன் தி ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். டோட்டலாக ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லா ப்ராப்ளத்துலையுமே இந்த 3 கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்ங்கிற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம எந்த சம்முமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால மீனிங் வந்து செப்பரேட்டாக நான் வீடியோவை நான் இப்போ கொடுக்குறேன், அட் த சேம் டைம் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலாயுடி யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் அப்டேட் இன்ஃபர்மேஷனு, சப்ஜெக்ட் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய அல்லது பிகாம் சிஏல பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாம் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே கார்பரேட் அக்கௌண்டிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தோன்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ கார்பரேட் அக்கௌண்டிங் 2 இதில் நாம இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். மீனிங் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட், மீனிங் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் அண்ட் மீனிங் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன மீனிங் நம்ம பார்த்துருவோம். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ப்ரீ அக்யூசிஷன் ப்ராஃபிட். அக்யூசிஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அக்வயர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ ஹோல்டிங் கம்பெனி கான்செப்ட் என்னன்னா, ஹோல்டிங் கம்பெனி அக்வயர்ஸ் மெஜாரிட்டி ஷேர்ஸ் இன் தி அனதர் கம்பெனி. தட் கம்பெனி இஸ் கால்ட் அஸ் அ சப்சிடரி கம்பெனி. ஹூ இஸ் ஹோல்டிங் த மெஜாரிட்டி ஷேர்ஸ்னா தட் கம்பெனி இஸ் கால்ட் அஸ் அ ஹோல்டிங் கம்பெனி. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமும் இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனி ஜனவரி 1 டிசம்பர் வரைக்கும் அக்கௌண்டிங் பீரியட்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்டிங் பீரியட் ஃப்ரம் ஜனவரி 1 to 31 டிசம்பர். இப்போ வந்து ஹோல்டிங் கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியில் வந்து ஏப்ரல் 1 மேக்ஸிமம் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஷேர்ஸுங்கிறது என்ன? 50% ஆஃப் ஷேர்ஸ்னா ஈக்குவல். ஸோ மோர் தேன் 50% அப்படின்னு என்ன அர்த்தம்? 51% அண்ட் எபோவ் வந்து அனதர் கம்பெனியில் ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா மெஜாரிட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி அந்த வாங்கின டேட் இல்லையா, அந்த அக்கௌண்டிங் பீரியட் ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண டேட் வரைக்கும், ஹோல்டிங் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ண டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட் தான் கேபிட்டல் ப்ராஃபிட் பீரியட்னு சொல்றோம். ஓகேவா? அதாவது ஜனவரி 1 ஏப்ரல் 1. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 1 வாங்குறதுனால ஏப்ரல் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். இந்த 3 மந்த்ஸ்க்கு உண்டான பீரியட் தான் கேபிட்டல் ப்ராஃபிட் பீரியட். அதுதான் ப்ரீ அக்யூசிஷன் பீரியட். அந்த 3 மந்த்ஸ்ல சப்சிடி கம்பெனியில் எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தது, எவ்வளோ ரிசர்வ் இருந்ததோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கூடிய டெக்ஸ்ட்டை பார்த்துருவோம். All the accumulated profits of the subsidiary company on the date of purchase of shares or before the date of purchase of shares by the holding company. அதாவது ஹோல்டிங் கம்பெனி ஷேர் பர்ச்சேஸ் பண்ண நாள்லையோ அல்லது அதுக்கு முன்னாடியோ இருந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் எல்லாமே கேபிட்டல் ப்ராஃபிட் ஆர் ப்ரீ அக்யூசிஷன் ப்ராஃபிட்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு பாயிண்ட்ல சொன்னோம்னா, கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறத மட்டும் கிடையாது, அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் மட்டும் கிடையாது, சம் அதர் ரிசர்வ்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னா, கேபிட்டல் ரிசர்வ், ஜெனரல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்டு, ஷேர் பிரீமியம், இது எல்லாமே கூட சப்சிடி கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டி சைடில் கொடுத்துருந்தா அதுலேயும் அந்த ரிசர்வ்லையும் வந்து கேபிட்டல் ப்ரீ அக்யூசிஷன் பீரியடுக்கு உண்டான கேபிட்டல் ப்ராஃபிட் பீரியடுக்கு உண்டான ரிசர்வ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் we can find out the total capital profit பண்ண முடியும், அல்லது டோட்டல் ப்ரீ அக்யூசிஷன் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது ஜனவரி டு டிசம்பர் அக்கௌண்டிங் பீரியட் நான் சொன்னேன், அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஒரு சப்சிடி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 lakh இருக்கு. இப்போ வந்து அந்த 1 lakh நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1 lakhன்னு கொடுத்துட்டான். எந்த டேட்ல இருந்தது என்னன்னாலும் எதுவுமே சொல்லலை அப்படின்னா அந்த ஃபுல் 1 year ஜனவரி டு டிசம்பர் என் பண்ணதுன்னு அர்த்தம். இப்போ ஏப்ரல் 1 தான் வந்து ஹோல்டிங் கம்பெனி ஷேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி 1 ஏப்ரல் 1 தான் 3 months. அப்போ அந்த 1 lakh தான் 3/12 போட்டீங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் கேபிட்டல் ப்ராஃபிட்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ ரிமைனிங் வந்து ரெவன்யூ ப்ராஃபிட்னு வரும். அடுத்த மீனிங் பார்த்துக்கலாம். சம்ல நம்ம பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கால்குலேஷன் போடாமல் ஹோல்டிங் சம் வந்து நம்ம டச் பண்ணவே முடியாது. ஓகேவா? இப்போ அது இல்லாமல் ஒன் மோர் பாயிண்ட் கூட கேபிட்டல் ப்ராஃபிட்டுக்கு சொல்லலாம். என்ன அப்படின்னா,
ஹோல்டிங் கம்பெனி வந்து சப்சிடி கம்பெனியில் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அதாவது மெஜாரிட்டி ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த இயர் எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்டிங் கம்பெனி வந்து அந்த சப்சிடி கம்பெனியும் தனியாக நடத்துறதுக்கு பதிலாக அதையும் எடுத்து அந்த கம்பெனி எடுத்து நம்ம ஹோல்டிங் கம்பெனியோடவே வந்து கன்சாலிடேட் பண்ணிக்குவாங்க. அதோடய சேர்த்து ஒரே கம்பெனியை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அதுக்கு தான் வந்து ஹோல்டிங் கம்பெனி என்ன பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நாட் த சிம்பிள் பேலன்ஸ் ஷீட், கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் வந்து ஹோல்டிங் கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அல்லது அந்த டேட்லேயே சப்சிடி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய அசட்ஸோ லயபிலிட்டிஸோ வந்து ரீவேல்யூ பண்ணுவான். பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ரீவேல்யூ, அதாவது சொத்து பொறுப்புகளை மறுவெளியீடு செய்தல். ஸோ அந்த டைமில் இஃப் தேர் இஸ் எனி ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் ஆர் லயபிலிட்டிஸ் ஆன் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது ஷேர் பர்ச்சேஸ் பண்ண டேட்டில் ரீவேல்யூ, அதாவது இயர் 2 டேட் கிடையாது, ஷேர் பர்ச்சேஸ் பண்ண டேட்டில் சப்சிடி கம்பெனியினுடைய அசட்டில் வந்து ப்ராஃபிட் இருந்திருந்தாவோ லயபிலிட்டியில் ஏதாவது ப்ராஃபிட் ஆகியிருந்தாவோ அதையும் வந்து நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கணும். எல்லாமே என்ன மீனிங்னா ஆஸ் ஆன் தி டேட் ஆஃப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பை தி ஹோல்டிங் கம்பெனி. அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கேபிட்டல் லாஸ் சில டைமில் இருக்கும், இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது ஷேர் பர்ச்சேஸ் பண்ண டேட்டில் ரீவேல்யூஷன் அசட் லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்ணதில் ஏதாவது லாஸ் வந்துருச்சுன்னா 10,000 இருக்கக்கூடிய ஒரு அசட்டை வந்து 8,000 வேல்யூ பண்ணால் லாஸ் தானே, தட் லாஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ கேபிட்டல் லாஸ்ன்னு கூட சொல்லலாம். இது இப்போதைக்கு ஜஸ்ட் மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சம் பார்க்குறப்ப டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ரெவன்யூ ப்ராஃபிட்டை பார்த்துருவோம். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ போஸ்ட் அக்யூசிஷன் ப்ராஃபிட். அப்படின்னு என்ன, ப்ராஃபிட்ஸ் earned by the subsidiary company after the date of acquisition of shares by the holding company are called revenue profit or post acquisition profit. Acquisition acquire பண்றது, shares purchase பண்றதுன்னு சொன்ன, purchase பண்றதுக்கு பின்னாடி, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி ஷேர் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடியது ஏப்ரல் 1 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட், அந்த 9 months பீரியட் தான் ரெவன்யூ ப்ராஃபிட் பீரியட்னு சொல்கிறோம், அல்லது அந்த போஸ்ட் அக்யூசிஷன் ப்ராஃபிட் பீரியட். அப்போ அந்த பீரியடில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் போஸ்ட் அக்யூசிஷன் ப்ராஃபிட் ஆர் ரெவன்யூ ப்ராஃபிட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொன்னது 1 lakhல வந்து 3 months கொண்டானது கேபிட்டல் ப்ராஃபிட் போயிடுச்சுன்னா அப்போ அந்த 1 lakh இன்டூ 9/12 9 months கொண்டான ப்ராஃபிட் வந்து ரெவன்யூ ப்ராஃபிட்னு எடுத்துக்கணும். இந்த ரெண்டு கேல்குலேஷனும் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் சம் நம்ம பார்க்குறப்ப, அல்லது இந்த கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவன்யூ ப்ராஃபிட் கால்குலேஷன் வந்து செப்பரேட்டாக ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷனோட அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம், அதில் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லிட்டேன். ஓகேவா? 1 lakhனா அந்த டேட் ஷேர் பர்ச்சேஸ் பண்ண டேட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீரியட் எவ்வளோ வருதோ அதுக்குண்டான ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் அ ரெவன்யூ ப்ராஃபிட் பீரியட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனிங் தான் சொல்லியிருக்கேன், ரெவன்யூ ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டல் ப்ராஃபிட். இப்போ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஹோல்டிங் கம்பெனி அக்வயர்ஸ் மெஜாரிட்டி ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் தி சப்சிடி கம்பெனி ரெப்ரசென்டிங் தி கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். இதுதான் மீனிங்கே. ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், ஹோல்டிங் கம்பெனி வந்து சப்சிடி கம்பெனியில் வந்து மெஜாரிட்டி ஈக்விட்டி ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சப்சிடி கம்பெனியினுடைய கண்ட்ரோலிங் எல்லாமே வந்து ஹோல்டிங் கம்பெனி வந்துடும், அதுக்கு தான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்னு பேர். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80% ஹோல்டிங் கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க மெஜாரிட்டி ஷேர்ஸ்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக இன்னொரு 20% இருக்கும் இல்லையா, அந்த 20% ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் சப்சிடி கம்பெனி ஆர் மேபி பர்ச்சேஸ்டு பை தி சம் அதர் பப்ளிக், வேறு யாராவது பப்ளிக் பொதுமக்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள தான் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். இதை வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ஹோல்டிங் கம்பெனியை வந்து மெஜாரிட்டி ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. மைனாரிட்டி ஷேர் பர்ச்சேஸ் பண்ண பப்ளிக்கை தான் வந்து கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு போகாது, அவனுக்கு வந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அல்லது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ அந்த கம்பெனியை வந்து சப்சிடி கம்பெனியை வந்து ஹோல்டிங் கம்பெனி தன்னுடைய கம்பெனியோட கன்சாலிடேட் பண்ண முடியும்னா அந்த 20% வந்து மைனாரிட்டி வாங்கியிருக்கான் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அவனுக்கு உண்டான டியூஸ் எல்லாம் செட்டில் பண்ணாதான் அந்த டோட்டலாக 100% இவங்க கண்ட்ரோலுக்கு வரும். அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கன்சிடரேட் பண்ண முடியும். அது வந்து ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் மீனிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மீனிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் வந்து பேசிக் நல்லா புரியணும், அப்போ தான் வந்து நமக்கு சம் வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோவும் பாருங்க, இதையும் பாருங்க. இதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டை பார்த்துட்டு திரும்ப 1 செகண்ட் இதை பாருங்க, அப்போ தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். அடுத்த வீடியோலேருந்து ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இல்லை சார் 2 வீடியோவும் தியரியாக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம். ஸோ பேசிக் நல்லா புரிஞ்சிச்சுன்னா சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.